ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா. தினமும் வைஷ்ணவம் ஆச்சான் பிள்ளை ரகசிய திரயத்தை குறித்து சொன்னதான ஒரு அருமையான வார்த்தையினுடைய அனுபவம் இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். பிரமாணம் பதத்ரயாத்மகமாக இருக்கும், பிரமேயம் பர்வத்ரயாத்மகமாய் இருக்கும், அதிகாரி ஆகாரத்ரயாத்மகமாக இருக்கும் அப்படின்ற வார்த்தை. பிரமாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரமேயமான எம்பெருமான், பிரமேயம்னா குறிக்கோள், எம்பெருமான் நாம் அடைய வேண்டியதான ஒரு இலக்கு, வஸ்து அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு தான் பூர்வர்கள்லாம் காட்டி கொடுக்கிறார்கள். அந்த பிரமேயத்தை நமக்கு அறுதியிட்டு சொல்லும்படியான கிரந்தங்கள், அதுதான் பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். அந்த பிரமாணம் பதத்ரயாத்மகமாக இருக்கும், 3 பதமாக இருக்கும் அப்படின்னு காட்டுற. பிரணவம், நமசு, நாராயண அப்படின்னு சொல்லக்கூடியதான 3 பதங்கள் கொண்டதாக இந்த பிரமாணம் இருக்கின்றது. பிரமேயம் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிக்கோள் பர்வத்ரயாத்மகமாக இருக்கும் அப்படின்னு காட்டுறார். 3 பர்வத்ரயாத்மகம்னா 3 நிலைகளை கொண்டதாக இருக்கின்றது அப்படின்னு. அதிகாரிகள் ஆகாரத்ரயாத்மகமாக இருக்கும், 3 விதமான ஆகாரத்தை கொண்டவர்களாக இந்த அதிகாரிகள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அதை மேலே விளக்கியும் நமக்கு காட்டுறார். பிரமாணம் பதத்ரயாத்மகம் அப்படின்னு சொன்னா பிரதம பதம், மத்தியம பதம், திருத்தீய பதம் அப்படின்னு 3 பதங்களை கொண்டது. பிரதம பதம் பிரணவம், மத்தியம பதம் நமசு, திருத்தீய பதம் நாராயண. ஆக பிரமாணம் அப்படிங்கிறது 3 பதங்களை கொண்டதாக இருக்கின்றது. பிரமேயம் பர்வத்ரயாத்மகமாக இருக்கிறது அப்படின்னு. அப்ப பிரமேயமான எம்பெருமான் 3 நிலைகளை உடையவனா இருக்கான்னு சொல்றார். அது என்னன்னா பொருந்த விட்ட திருவடிகளும். முதல்ல திருவடியிலிருந்து அனுபவித்து காட்டுறார். எப்படி ஆழ்வார்கள்லாம் திருவடி தொடங்கி திருமுடி வரை எம்பெருமானுடைய திவ்ய அவயவயங்கள் எல்லாம் அனுபவித்து நமக்கு அந்த அனுபவத்தை காட்டினார்களோ, அதே போல இங்கே முதலிலே சொல்றது முதல் பர்வத் நிலையிலே, பர்வத்ரயாத்மகம் அப்படின்னு சொன்னதுல முதல் பர்வ நிலையிலே பொருந்தின திருவடிகள், செவ்வடி, சேவிய செவ்வி, அந்த திருவடிகளுக்கு செவ்வியதான திருவடிகளுக்கு திருக்காப்பு அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரே, அது போலே பெரியாழ்வார் காட்டி கொடுப்பது போலே செவ்வியதான சிவந்த பொருந்தி இருக்கக்கூடிய, ஒன்றுக்கு ஒன்று பொருந்தி இருக்கக்கூடிய திருவடிகள் அப்படின்னு சொல்றார். அப்படி பொருந்த விட்ட திருவடிகளும், அஞ்சல் என்ற திருக்கைகள், அபயம், அச்சம் கொள்ள வேண்டாம், நான் இருக்கின்றேன், உம்முடைய புண்ணியங்களையும் பாவத்தையும் விட்டுவிட்டு அடியேன் ஒருவனையே பற்ற வேண்டும் அப்படின்னு எம்பெருமானுடைய வாக்கு போலே அஞ்சல் என்ற வைத்த கையும், சிவந்திருக்கக்கூடியதான திருமுக மண்டலம், குளிர்ந்திருக்கக்கூடியதான கண்டார் களைப்பையெல்லாம் போக்கும்படியான அழகே ரூபமான திருமுக மண்டலம் அப்படின்னு 3 காட்டுறார். ஆக பிரமேயம் பர்வத்ரயாத்மகமாக இருக்கும். அந்த பர்வ நிலைகள் என்னென்ன? பொருந்த விட்ட திருவடிகளும், அஞ்சல் என்ற கையும், சிவந்த திருமுக மண்டலமும் அப்படின்னு இந்த 3. அடுத்தது அதிகாரி ஆகாரத்ரயாத்மகமாக இருக்கும். அப்படி என்ன என்ன ஆகாரமாக இருக்கின்றாரு அப்படின்னா அனன்யார்க சேஷபூதனாய். அர்ஹ அப்படின்னு சொன்னாலே ஒருவருக்கு நாம் அடிமைப்பட்டிருப்பது அர்ஹம். அர்ஹம்னா அந்நிய அர்ஹம் அப்படின்னா ஒருவருக்கு நாம் அடிமைப்பட்டிருப்பது. அனன்யார்க அப்படின்னா வேறு ஒருவருக்குமே நான் அடிமை கிடையாது, எம்பெருமான் ஒருவனுக்கே நான் அடிமைப்பட்டவன் அப்படிங்கறதுனாலே அனன்யார்க சேஷபூதன். அனன்ய சரணன், சரண்யனாய், வேறு ஒருவனுக்கு நான் சரணாகதி, அவனிடத்திலே சென்று வேறு ஒருவருக்குமே அவரிடத்திலே சரணாகதி பண்ணாதவனாய், உம்மிடத்திலேயே சரணாகதி பண்ணக்கூடியவனாய். இப்ப நீயே சர்வலோக சரண்யன் அப்படின்னு எம்பெருமானை குறித்து சொல்லக்கூடியது. அனன்யார்க சேஷபூத்தன்னு சொல்லும் பொழுது எம்பெருமான் ஒருவனே
பரமசேஷியானவன், அவனுக்கு அடிமைப்பட்ட நாம் சேஷபூதர்கள், அவனுக்கே அடிமைப்பட்ட சேஷபூதர்கள். அனன்ய சரண்யனாய் வேறு ஒருவரிடத்திலேயும் சரணாகதி பண்ணாதவன் என சர்வலோக சரண்யன் எம்பெருமான் ஒருவனே. அனன்ய போக்கியனாய் இருக்கை, வேறு ஒருவருக்கும் போக்கிய வஸ்துவாய் இருப்பது இல்லை அப்படிங்கறத காட்டுறார். ஆக அதிகாரி ஆகாரத்ரயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அனன்யார்க சேஷபூதனாய், அனன்ய சரண்யனாய், அனன்ய போக்கியபூதனாய் இருப்பது அப்படின்னு. இப்ப 3 பார்த்தோம். பிரமாணம், பிரமேயம், அதிகாரி. பிரமாணங்கள்னா நமக்கு ஸ்ரீ சுக்திகள், கிரந்தங்கள், வேத வாக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம். பிரமேயம் எம்பெருமான். அதிகாரிகள் அதிலே அந்த அனுபவத்தை பெற்று அதை உணர்ந்து அதிலே அனுஷ்டித்தவர்களான அதிகாரிகள், அதை அனுஷ்டிக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னு இந்த 3க்கு அர்த்தம். இந்த 3க்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது அப்படிங்கறதையும் மேலே நமக்கு விவரிக்கின்றார். பிரதம பதம் அனன்யார்க சேஷத்வ பிரகாசகம் அப்படின்னு. இப்ப பிரமாணத்துல முதல்ல என்ன பார்த்தோம்? பதத்ரயாத்மகமாக இருக்கும். பிரதம பதம், மத்தியம பதம், திருத்தீய பதம் அப்படின்னு காட்டினார். அதே போல பிரமேயத்திலே பொருந்தவிட்ட திருவடிகள், அஞ்சல் என்ற கைகள், சிவந்த திருமுக மண்டலம். அதே போல அதிகாரிகளின் இடத்திலே அனன்யார்க சேஷபூதன், அனன்ய சரண்யன், அனன்ய போக்கியபூதன், இந்த 3ஐயும் சேர்த்து காட்டுறார். பிரதம பதம் அனன்யார்கதைக்கு அனன்யார்க சேஷத்துவ பிரகாசகமாக இருக்கும். பிரதம பதம் என்ன காட்டுறது? பிரணவம், அவன் ஒருவனுக்கே அடிமைப்பட்டிருப்பது அப்படிங்கறத காட்டுறது. அனன்யார்க சேஷத்துவ பிரகாசகம். அது இந்த அதிகாரியின் இடத்துல வரும்பொழுது பொருந்தவிட்ட திருவடிகள் அனன்யார்கதைக்கு பிரதி சம்பந்தியா இருக்கும். இப்ப இந்த திருவடிகள் தானே நாம் சென்று இவனுக்கே அடிமை அப்படின்னு நாம் காட்டுறோம். இந்த திருவடிகளே மாம் ஏக்கம் சரணம் பிரஜ அப்படின்னு தன்னுடைய திருவடிகளை காட்டி கொடுக்கிறான். திருவடிகளையே பிடித்துக் கொள்வது அப்படின்னு சொல்றதுனாலே இந்த பிரதம பதம் பிரணவம்ங்கிறது அனன்யார்க சேஷத்துவ பிரகாசிக்கிறது. அது எம்பெருமான் பொருந்தவிட்ட திருவடிகளாக இருக்கின்றது, பிரதி சம்பந்தியா இருக்கும் அப்படின்னு இந்த 3க்கும் தொடர்பு. முதல்ல மத்தியம பதம் நமசு ந மகா, என்னாலே என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. அப்போ யார் நம்மை ரட்சிக்க முடியும்? எம்பெருமான் ஒருவனே ரட்சிக்க முடியும். அவனே சர்வலோக சரண்யன் அப்படிங்கறதுனாலே இந்த ந மகா நம மத்தியம பதமானது அனன்ய சரணத்துவ பிரகாசகமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். பிரதம பதம் அனன்யார்க சேஷத்துவம், பொருந்தவிட்ட திருவடிகள். மத்தியம பதம் நமகா அனன்ய சரண்ய பிரகாசகத்துவமாக இருக்கின்றது, அஞ்சல் என்ற கையை பிரதிசம்பந்திக்கின்றது அப்படின்னு காட்டுறார். அப்ப அந்த கைகளே அபயம் அப்படின்னு நமக்கு காட்டுகின்றது. நான் ஒருவனே உம்மை ரட்சிக்கின்றேன் அப்படின்னு வேறு ஒரு கதி கிடையாது, வேறு ஒரு புகழ் கிடையாது அப்படிங்கறது இந்த அஞ்சல் என்ற கைகள் நமக்கு காட்டுகின்றது. அப்படிங்கறதுனாலே மத்தியம பதம் அனன்ய சரணத்துவத்தை பிரகாசிப்பித்து அஞ்சல் என்ற கைக்கு பிரதிசம்பந்தியா இருக்குன்னு 2வது. 3வது திருத்தீய பதம் நாராயண பதம் அனன்ய போக்கிய போதத்துவத்தை பிரகாசிக்கின்றது. அது சிவந்த திருமுக மண்டலம் பிரதிசம்பந்தமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு காட்டுறாராக. திருத்தீய பதம் அனன்ய போக்கியத்துவ பிரகாசகமாக இருக்கு. எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் நாம் செய்யக்கூடிய கைங்கரியம் என்ன? நம் உகப்புக்கு என்று கிடையாது, எம்பெருமானுடைய முகோல்லாசத்துக்காக, அவனுடைய உகப்புக்காக, அவனுடைய புன்னகைக்காக அப்படின்னு சொல்றதுனாலே இந்த நாராயண சப்தம், அவன் ஒருவனே சர்வசேஷின்னு எல்லாம் பார்த்தோம். அப்ப அவனுடைய உகப்பே இங்க பிரதானமா இருக்கு. அப்ப நாராயண இந்த பதம் அனன்ய போக்கிய போதத்துவத்தை, அனன்ய போக்கியத்துவ பிரகாசகமாக இருக்கின்றது. அது சிவந்த திருமுக மண்டலத்தை பிரதிசம்பந்திக்கின்றது அப்படின்னு காட்டுறார். மிக அழகான வார்த்தை. ஆக பிரமாணம், பிரமேயம், அதிகாரிகள் அப்படிங்கிறதுக்கு 3த்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மிக அழகாக நமக்கு காட்டி கொடுத்தார் ஆச்சான் பிள்ளை. இந்த எப்பொழுதும் நமக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அடியேன் பல தடவைகள் பல இடங்களிலே சொல்வது உண்டு. நமக்கு எப்பொழுதும் இந்த ரகசிய திரயங்களும் ஆழ்வார்களினுடைய ஸ்ரீ சுக்திகள் தான் நமக்கு எப்பொழுதும் அருமருந்து, பொழுதுபோக்கு,
ஸ்மரிக்கக்கூடிய வாக்கியங்கள், ஏன்னா அவ்வளவு ஆழ்ந்ததான அர்த்தங்கள் கொண்டதான வாக்கியங்கள். அதனால அதை எப்பொழுதும் நாம் ஸ்மரித்தும் வாசித்தும் அதை அப்படியே மறுபடியும் சிந்தித்து பார்த்து அதிலே சிறிதளவாவது நாம் ஊன்றி இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு பல அதிகாரிகள் அவர்களுடைய உபதேசம். நாமும் அப்படியே அதிலே சிறிதளவாவது ஊன்றி இருந்து அனுஷ்டிப்பதற்கு முயற்சி செய்வதற்கு ஆச்சாரியர்களினுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயம் வேண்டும் அப்படின்னு இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.